So good evening, students. Today we will see the current affairs analysis dated from 20th Feb 2026. The first article related to the right to RTI information, the RTI versus Digital Data Protection, Personal Data Protection Law. என்ன கான்ஃபிளிக்ட் அப்படின்னா செக்ஷன் 8ம் இதோட செக்ஷன் 8 அப்புறம் இதோட செக்ஷன் 44. We will discuss. First we need to see about the Right to Information Act 2005. So 2005 it was created from which article? Right to Information 19 அப்படி 19 சொல்லக்கூடாதுல்ல. 19 class 1 sub class A. இன்னும் 1 year தான் வருது. So right to information பொறுத்த வரைக்கும், so to know the information, so right to அது மாதிரி you have the right to be silent also. அப்ப இது என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியை சொல்லுது. கவர்மெண்ட்ஸ்ல பண்ணக்கூடிய ஒர்க். ஸோ யூ ஆர் செலக்டிங் த பீப்புள். அப்போ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் உங்களுக்காக உழைக்கக்கூடிய த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆர் கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு த பீப்புள். அப்படின்றப்ப they need to display the information, disclose the information. So 2005ல ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ண ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. அதன் அடிப்படையில் யூ கேன் அப்ளை ஃபார் இட். என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்க முடியும்னா யூ கேன் கோ அண்ட் இன்ஸ்பெக்ட் த பிளேஸ் வாட் த கவர்மெண்ட் இஸ் டூயிங். அப்புறம் நீங்கள் வந்து லெட்டர் அனுப்பிச்சு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத கேட்கலாம். ரைட் டு கெட் தி ஃபோட்டோ காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அப்புறம் சர்டிஃபைட் மெட்டீரியல்ஸ், ரைட் டு கெட் இன்ஃபார்ம்ட் ஃபிசிக்கல், அப்புறம் லைக் பிடிஎஃப் அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். அப்புறம் இ காப்பீஸ், தட் இஸ் ஆடியோ, அப்புறம் வீடியோஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து கேட்கலாம். ரெக்கார்டிங்ஸ் ஆல்சோ யூ கேன் ஆஸ்க். ஸோ தேர் வில் பி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இன் எவ்ரி ஆஃபீஸ். அது கீழே there is an assistant public information officer. The assistant public information officer will be the post head இருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேன் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸோட ஹெட். ஸோ தே வில் ஆக்ட் அஸ் த மீடியேட்டர். 30 daysல இன்ஃபர்மேஷன் நீட் டு பி given. எக்ஸப்ஷன் வந்து 5 days எக்ஸ்ட்ரா கொடுக்கல அப்படின்னா ஃபைன்ஸ் வில் பி இனிஷியேட்டட். சரியா? லைஃப், ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் பிளஸ் லைஃப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அப்படின்னா ஒரு ஆள் உயிருக்கு போராடுற அந்த மாதிரி மேட்டர்ஸ் அப்படின்றப்போ within 48 hours you need to give the datas. அவங்களோட உயிரை பாதுகாக்கும் அப்படின்ற பட்சத்தில் 30ன்றது 30 ஒர்க்கிங் டேஸ்ல, மொத்தம் 30 டேஸ் கிடையாது, ஒர்க்கிங் டேஸ் ஆஃப் 30. So இதுல section 8 will give the possibility of 2 sections you people need to study, section 4 and section 8 RTI Actல. So section 8 என்ன சொல்லுது அப்படின்னா exemption from giving details. So datas வந்து கொடுக்கறதுல இந்த exemption, that is of sovereignty, integrity of the country. So sovereignty பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், that is security threat for the country, code of conduct, contempt of court. ஸோ அது வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் இல்லை, சாரி, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ரிலேட்டட் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி சொவர்னிட்டி, பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜ், கமர்ஷியல் கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியல், கவர்மெண்ட் பண்ணக்கூடிய சீக்ரெட்ஸ், தட் இஸ் ட்ரேட் சீக்ரெட்ஸ். இப்போ நம்ம பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்கு எல்லா டேட்டாஸும் கொடுக்கணும். நீங்கள் கம்பெனி லோகோ டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் சர்டிஃபை பண்ணுறீங்க அப்படி கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேட் சீக்ரெட்ஸாக இருக்கும். அது வந்து எந்த காரணத்தை கொண்டு கொடுக்கக்கூடாது. ஃபார்முலாஸ் எக்ஸெட்ரா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஃப்ரம் தி ஃபாரின் கண்ட்ரிஸ், ஃபாரின் ட்ரேட் டீட்டெயில்ஸ், அதில் சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. விச் என்டேஞ்சர்ஸ் எ லைஃப் ஆஃப் அ பர்சன், சேஃப்டி அப்படின்றப்போ அது வந்து கேன் பி டினைட். சரியா? அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் 8 செக்ஷன் 8
1 subclass 1J. It talks about ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட பப்ளிக்ல இருக்கிறவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கேன் பி வித்ஹோல்ட். அது வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அது யார் டிசைட் பண்ணணும்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். பிரைவசி அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கலாம். சரியா? ஸோ பிரைவசி லீடிங் டு பிரைவசி. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் டிஜிட்டல். இப்போ சப்போஸ் பிஐஓ வந்து அது பப்ளிக் சம்மந்தப்பட்ட, இப்போ ஒரு கலெக்டராக இருக்காங்க, அவங்களோட சொத்து விவரங்கள், அது அவங்க கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களோட சேலரியிலேருந்து அவங்க வந்து வெல்த் அவங்களுக்கு அக்குமுலேட் ஆகிருக்கும். அப்போ அவங்க பதவியில் வந்து வரும்போது அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு, பதவி வந்த பிறகு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டாஸ் வந்து மக்களுக்கு தெரியணும். இப்போ கேன் பி டிஸ்க்ளோஸ் இஃப் இட் இஸ் அலிகேஷன்ஸ் ரிலேட்டட். அப்போ அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்றது தப்பு கிடையாது. செக்ஷன் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் கேட்கணும்னே கிடையாது, நீங்களே வந்து வாலண்டியரா டிஸ்க்ளோஸ் பண்றது. தட் இஸ் ப்ரேயரா வாலண்டரி மெக்கானிசமா யூ கேன் டெசிமினேட் த டீடைல்ஸ். அது மூலமா அப்ளிகேஷன் போட்டு தான் நீங்க சொல்லணும்னு கிடையாது. ஸோ நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களோட சொத்து விவரங்களை வந்து பட்டியல் போட்டிருக்காங்க. இட்ஸ் அ வாலண்டரி மெஷர்ஸ். அவங்க ஆஃபீஸர்ஸ்ல பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரூபா செலவு பண்ணப்பட்டிருக்கு, யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, கான்ட்ராக்டர்ஸ் எவ்வளோ டெண்டர் கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும். ஸோ டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஷன் 44 என்ன சொல்லுது அப்படின்னா, பர்சனல் டீட்டாஸ் கேன் பி வித்ஹோல்டு. பிரைவசி ரிலேட்டட் மேட்டர்ஸ் வருது அப்படின்றப்போ இட் கேன் பி வித்ஹோல்டு. செக்ஷன் 44 கிளாஸ் 3. அப்போ 8J 8 கிளாஸ் 1Jயும் 8 வந்து டேட்டாஸ் சொல்லுது. பர்சனல் டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்றது 44 8(1) subclass J. It is talking about. So personal data can be given. PAO நினைச்சா கொடுக்கலாம், ஆனா 44 படி கொடுக்க கூடாது. So there is a conflict. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல இதெல்லாமே கொடுக்க முடியாது. ஒரு பர்சன் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டேட்டாஸ், அவங்களோட பிரைவசி சம்பந்தமான விஷயங்களை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இது எந்த அளவுக்கு சுவர்னிட்டி, எந்த அளவுக்கு அது பிளாங்கெட்டா யூஸ் பண்ணப்படனா, இனி எல்லாமே வந்து பர்சனல்னு கொண்டு வந்துருவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பண்ணக்கூடிய செலவுகள், அவங்க மீட்டிங்ஸ் நடத்தும் போது அதுக்கான செலவுகள், அதை யாராவது கொஸ்டின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாச்சு நோ. That will be a personal privacy matter. It enables the rejecting requests concerning officials, procurement records, audit reports. அதை வச்சு அவங்க ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு பிரைவசி அப்படின்றதுல பண்ணுவாங்க. So that's about this article. The next article related to the freebies. Freebiesல வந்து ஃப்ரீபீஸ்னா இலவசங்கள். ஸோ இலவசங்கள் கொடுக்கறத சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. கவர்மெண்டோட ஃபிஸ்கல் டெபிசிட் வில் இன்க்ரீஸ் அப்படின்றது. இதுவும் தமிழ்நாடு ரிலேட்டட் கேஸ் தான். இந்த கேஸ் ரிலேட்டட் டு டிஎன்இபி, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி ரிலேட்டட் டு பவர் பாலிசி, தட் இஸ் ரூல் நம்பர் 23. அந்த ரூல் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடாது, அவங்களோட ப்ராஃபிட்டை விட ப்ராஃபிட் வந்து முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 100 யூனிட் வந்து ஃப்ரீ கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து அவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே 100 யூனிட் இனிமேல் ஃப்ரீ கிடைக்காது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை அப்பீல் பண்ணி லைக் எகெயின்ஸ்ட் தே வென்ட் டு கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல, ஃப்ரீபீஸ் வந்து கொடுக்கறது, ஃப்ரீபி கலாச்சாரம் இஸ் பேர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃப்ரீபி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீபி, தட் இஸ் கன்சம்ஷன் பேஸ்ட் ஃப்ரீபீஸ், கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ், அப்புறம் லோன் வேவர் கொடுக்குறோம், குட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் சர்வீசஸ் ரிலேட்டட். கன்சம்ஷன் பேஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து எல்பிஜி கேஸஸ் சப்சிடி, எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வீடு கட்டுறதுக்கு கொடுக்கறது. கேஷ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றப்போ இப்போ 5000 ரூபாய் கொடுத்தது ஏற்கனவே 1000 ரூபாய் வச்சு கொடுத்துட்டு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது. அப்புறம் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தால் லேப்டாப், சைக்கிள், பைசைக்கிள் எக்ஸெட்ரா. சர்வீசஸ் எடுத்துனா ஹெல்த் கேர்ல கொடுக்கக்கூடியது, எஜுகேஷன் கிட்டு, ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் கொடுக்குறது, எல்லாமே சர்வீசஸ் கேட்டகரியில். இப்படி ஃப்ரீபீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அண்டர் ஆர்டிகிள்
38 and 39 promote the welfare of the state. Article 38 la it's valid, 39 la it is also valid. Adequate means of livelihood அப்படின்ற opportunity நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. த ரூல்ஸ் 23 எலக்ட்ரிசிட்டி வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பயன்படுத்தணும். சப்சிடிஸ் ஆர் நாட் அலவுட், சப்சிடிஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது. அப்படி அவங்க கொடுக்கல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய கிராண்ட் வந்து வராது. தட்ஸ் அ ப்ராப்ளம். எக்ஸப்ஷனல் ஒன்லி ஃபார் நேச்சுரல் கெலாமிட்டி டைம் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் கெலாமிட்டிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கேசஸ் 2013 எலெக்ஷன் கமிஷன் சுப்பிரமணியன் பாலாஜி கேஸ்ல எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டைம் பீரியட்ல அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றது ப்ரீவியஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து வெதர் இட் இஸ் கரெக்டா. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா இட்ஸ் நாட் அ கரப்ட் ப்ராக்டிஸ். ஸோ அவங்க வந்து வாக்குறுதி பண்றாங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் அ கரப்ஷன், இட்ஸ் அ வேலிட் திங். 2014 எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ் எம்சிசி கைட்லைன்ஸ் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கைட்லைன்ஸ் படி அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து இவங்க ப்ரீவியஸ்ன்னு சொல்றாங்க. வெதர் இட் இஸ் வயலேட்ஸ் தி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா நோ, பட் அவங்க வந்து வந்ததுக்கு பிறகு இது எங்க இருந்து பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. ஆர்பிஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ரீசெண்டான ரிப்போர்ட் அது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 16 ஸ்டேட்ஸ் ஆர் ஃபிஸ்கல் டெபிசிட் பிரீச் பண்ணியிருக்காங்க. 3% ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் இருக்கு லோன், அதை வந்து பிரீச் பண்ணிருக்க 16 மாநிலங்கள் வந்து அதை தாண்டி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆவரேஜா ஒவ்வொரு ஸ்டேட்டு 28% மேல அவங்க வந்து ஆவரேஜா they are spending a lot. Consolidated debt அப்படின்னா 28%. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தமிழ்நாடு மாநில இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து பாதிக்கப்படும். பிகாஸ் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடியது எல்லாமே வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ ரெவன்யூ டெபிசிட்டே வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த வாட்டி அவங்க பட்ஜெட்ல 48,000 கோடி சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ டெபிசிட் மட்டும்தான். ஸோ சப்சிடிஸ் இஸ் மெயின் ரீசன். சேலரி இன்க்ரீஸ், தள்ளுபடிகள் கொடுக்கறது, இதெல்லாம் தான் மெயின் ரீசன். ஸோ இதையும் கன்சர்னா சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் வெரி இம்பார்ட்டன்ட், லிபரேஷன் ஃப்ரம் த பாண்டட் லேபர். ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷம் நம்ம கிடக்கிறோம். 1976 we made this act, Bonded Labor Act, abolition of Bonded Labor Act. அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன்ல இட் வாஸ் மென்ஷன். ஸோ இது எப்போதுல இருந்து நடைமுறையில் இருக்குன்னா குப்தா பீரியட்ல இருந்து நடைமுறையில் இருக்கு. விஷித்தி அப்படின்ற ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்லேவ் யூஸ் பண்றவங்களுக்கு they need to pay tax. அதுக்கு பிறகு மெடிவல் இந்தியன் டைம் பீரியட் இட் வாஸ் கால்ட் அஸ் பெகாரி. பெகார் அப்படின்றது பி வித்தவுட் பேமெண்ட், காரி அப்படின்னா ஒர்க், பிகாரி, தட் இஸ் பெகாரி. நம்ம பெகார்ன்னு இருக்கும், பெகாரி அப்படின்னு பேரு. பி அப்படின்னா வித்தவுட் பேமெண்ட், காரி மீன்ஸ் ஒர்க், கர் மீன்ஸ் ஒர்க். இது வந்து மெடிவல் டைம் பீரியட்ல பிராக்டிஸ். பிரிட்டிஷர்ஸ் வந்த பிறகு தே ஃபாலோட் கிர்மித்தியா சிஸ்டம். கிர்மித்தியா சிஸ்டம் அப்படின்னா பாண்டட் லேபர் சிஸ்டம். The people were taken to abroad for work. So Trinidad and Tobago for African countries-ல கிர்மித்தியா அப்படின்ற அக்ரிமெண்ட்ல முன்னாடியே பேமெண்ட் கொடுத்து அவங்கள கூட்டு போயிடுவாங்க அட்வான்ஸ் பேமெண்ட்ல. ஸோ தட் இஸ் கிர்மித்தியா சிஸ்டம். அதுக்கப்புறம் 1833 நம்ம இந்திய நாடுகள்ல இருந்த போராட்டங்கள் மூலமா இந்த ஸ்லேவ் சிஸ்டம் ஒழிக்கப்பட்டுச்சு. கிர்மித்தியா அக்ரிமெண்ட் கண்டினியூ. கிர்மித்தியா பீரியட் வந்து மகாத்மா காந்தி பீரியட்லயும் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு, நம்ம படிச்சிருக்கோம். 1950 when we made the constitution we introduced 2 articles, 23 and 24. 23 it talks about begar, forced labor. It talks about human trafficking, begar, abolition of human trafficking, begar, forced labor, etc. 24 it talks about abolition of child labor, children's employment தடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இஸ் தேர் 29, ILO convention 29 it talks about any forms of forced labor it is abolished. Forced labor னா அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. வேலை செய்ய வச்சு மணி கொடுக்காம இருக்கிறது, விருப்பம் இல்லாம வேலை வாங்குறது, கம்பல்ஷன்னால. 60 நேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஆல்சோ சைன்ட் அண்ட் வி மேட் திஸ் லா, பாண்டட் லேபர் ஆக்ட். பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 நம்ம பண்ணியிருக்கோம். அதான் இப்போ 50 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. வி மேட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் அவர் கண்ட்ரி. வி செக்யூர்ட் கிட்டத்தட்ட
Wait. 2,95,795 பீப்புளை வந்து இந்த சட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுலேருந்து பாண்டட் லேபர் சிஸ்டம்லேருந்து வெளியில் கொண்டு வரும். ஸோ கொத்தடிமைன்னு பேர். ஸோ சேலரி கொடுக்க மாட்டோம், சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க. பரம்பரையாக நம்ம வேலை செய்யணும். பெஹார் சிஸ்டம் இன்றைக்கும் அது சில மாநிலங்கள் இருக்குது. அதுலேருந்து தான் மக்களை மீட்டெடுக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக 8,000 பேர் ஒடிசாலேருந்து மீட்டெடுக்கப்பட்டாங்க. சரியா? ஸோ கன்விக்ஷன்ஸ், கோர்ட் ஆஃப் லா, அப்புறம் லைக் எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர். ஃபோர்ஸ்ட் லேபர்னா என்னன்னு சொல்லிட்டேன். கம்பல்ஷன்ஸ்ல சேலரி கொடுக்காம ஒர்க் பண்ண வைக்கிறது, இட்ஸ் அகேன்ஸ்ட். ஃபோர்ஸ்ட் லேபர்ல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. மிலிட்ரி சர்வீஸ், when there is a war rendered to national service they will call and you need to go. அப்புறம் கன்விக்ஷன் ஃப்ரம் த கோர்ட் ஆஃப் லா, நீங்க ஜெயிலில் இருக்கிறீங்க, அப்போ உங்களை பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க வேலை செய்யறதுக்கு, அப்போ பண்ணணும். அப்புறம் சிவில் ஒர்க்கு, கோவிட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நேஷனல் சர்வீஸுக்கு கூப்பிட்டா போகணும். மைனர் கம்யூனல் சர்வீசஸ் கேன் பி ஆல்சோ அக்செப்டட். தென் இந்தியா வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 26 மில்லியன் பீப்புள் ஆர் தேர் இன் பாண்டட் லேபர். போஸ்ட் லேபர்ல இருக்காங்க, சைல்டு, உமன், மென் எக்ஸெட்ரா. அதே இது நீங்க 63% பிரைவேட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. பிரைவேட் 236 பில்லியன் இதனால வருமானம் வந்து சுரண்டப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. 60 கண்ட்ரிஸ் வந்து இந்த இதுல சைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ்ட் லேபர் அபாலிஷன் அகேன்ஸ்ட் கன்வென்ஷன்ல சைன் பண்ணி இந்தியாவும் சைன் பண்ணியிருக்கு. ஸோ ஆர்டிகல் 23 டாக்ஸ் அபவுட் இன் இந்தியா வி ஹேவிங் திஸ் ஆக்ட். நான் சொன்னேன் தேர் இஸ் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆல்சோ. பாண்டட் லேபர்ல இருந்து மீட் எடுக்கிறவங்களுக்கு உடனடியாக 10,000 ரூபா கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்களோட அந்த ஹார்ட்ஷிப் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப வருஷமா கொத்தடிமைகளா இருந்திருக்காங்க அப்படின்னா 1 lakh 2 lakh அந்த மாதிரி வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம், rehabilitation. Causes of bonded labor in India, Baltudari system, that is western UP ஏரியால மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அந்த மாதிரி ஒர்க்கு, பார்பர் இந்த மாதிரி ஒர்க்கு, இது எல்லாமே வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் தாழ்த்தப்படுது. ஸோ அவங்க பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வித்தவுட் பேமெண்ட் ஆல்சோ தே ஆர் டூயிங். அது மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், தலித் பீப்புள், எஸ்சி பீப்புள் தான் அதிகமாக, ஸ்கெடியூல்டு பீப்புள் வேர் ஃபோர்ஸ் டு டூ தட். 97% மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்றவங்க தலித் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி பாவர்ட்டி, இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாவர்ட்டி எபோலன்னா $2.15 அதுக்கு மேல இருக்கணும். இந்தியாவில் வி ஹேவிங் லெஸ் தேன் 16.2% பாப்புலேஷன். தட் இஸ் ஆஃப் வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.3% பாப்புலேஷன். வேர்ல்டு எடுத்தா 16.2% பாப்புலேஷன். இந்தியா மட்டும் 2.3%. அதில் 3 crore பாப்புலேஷன் ஆர் பிலோ பாவர்ட்டி லைன், வேர்ல்டு பேங்கோட கணிப்புப்படி. செகண்ட் லார்ஜஸ்ட் வேர்ல்டு பாவர்ட்டி கேட்டகரியில் நம்ம இருக்கோம். போஸ்ட் லேபர் வந்து டெட் ட்ராப்னால பாதிக்கப்பட, கடன் வாங்கி கட்ட முடியல அப்படின்னாலும் அதில் பாதிக்கப்பட. இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிலேஸ் இன் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இது ஏன் கண்டினியூ ஆகுதுன்னா, பாண்டட் லேபர்ஸை மீட்டெடுக்கிறாங்க. இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் ஒடிசா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் படி 8,000 பேர் வந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்ற டேட்டாஸ் ஒடிசா கவர்மெண்ட் கிட்ட இல்லை. அப்போ ரீஹாபிலிட்டேஷன் ப்ராப்பராக பண்ணப்படலை அப்படின்றது. அது மாதிரி பியூரோக்ராட்டிக் அப்பத்தி, ஸ்கீம்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் இருக்குது, தெரிஞ்சாலும் கண்டுக்காமல் விடுறது, லஞ்சம் வாங்குறது. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பாண்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கே தெரியறது இல்லை. தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்புறம் வேலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வேற ஸ்டேட்ல கொண்டு போய் விற்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. ஒல்கா டெலிஸ் கேஸ்ல ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ ரைட் டு லைஃப் இஸ் நாட் அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ், டிக்னிஃபைட் லைஃப் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். So it's a detailed article, so you need to prepare very carefully. The next article related to the Milan exercise is a multinational naval exercise. 74 நாடுகள் இதுல பங்கேற்க, விசாகப்பட்டினத்துல இது நடத்தப்பட்டிருக்கு. So it's going on. சரியா? இதுல டிஃபென்ஸ் மினிஸ்டர் கலந்துட்டு இருக்காரு. And he interacted with the naval chiefs of 74 countries. So that's about the article. So it's a naval exercise.
மிலன் அது மாதிரி மலபார் எக்ஸசைஸும் வந்து ட்ரை நேஷனல் சர்வீஸ். இப்போ நாலு கண்ட்ரிஸ் எல்லாம் பங்கேற்கிறோம். குவாட் கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் இருக்காங்க. நேம்ஸ் கேட்பாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. With reference to the State Forest Rights Act 2006, consider the following statement. Statement number 1. Eligibility under the Act requires residents in forest areas for at least 3 generations, 75 years, before 13 December 2005. Statement number 2. The title rights under the Act allow ownership of forest lands without any upper limits. Statement number 3. The Act recognizes forest management rights, including the right to protect and conserve community forest resources. Which of the statements given above is are correct? Options are A 1 and 3 only, B 1 only, C 1 and 2 only, D 2 and 3 only. Question number 2. Consider the following statements regarding the both initiative. Statement number 1. It is developed by Indian Institute of Technology Kanpur in collaboration with the National Health Authority. Statement number 2. It is a privacy preserving benchmarking platform that enables evaluation of AI models using diverse real world health data. Which of the statements given above is are correct? Options are A only 1, B only 2, C both, D none of the above. Question number 3. With reference to the Vibrant Village Program 2, consider the following statements. Statement number 1. The program emphasizes value chain development through cooperatives and self-help groups. Statement number 2. It includes strengthening education infrastructure and development of tourism circuits. Statement number 3. The program identifies 4 thematic areas including all-weather road connectivity, telecom connectivity, television connectivity, electrification through convergence. How many of these statements given above is are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 4. With reference to the Director General of Civil Aviation, consider the following statements. Statement number 1. DGCA was established in 1978 and later granted statutory status through Aircraft Amendment Act 2020. Statement number 2. It is an attached office of Ministry of Civil Aviation headquartered in Mumbai. Statement number 3. It is responsible for investigating air accidents. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D all of the above. So answer it. So that's all about the questions. Now we will see the answers for the previous. Question number 1A, question number 2 answer C, question number 3 answer C, question number 4 answer D. So that's all about the current affairs. This is 5th one. So question number C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.